Hi everyone. Today we are going to see the words very important. How come? Because we can't get through our day without using those words. What is those words? Before see that, welcome to the channel Hindi Polyglots. This is Gopinath Subramania. If you like this content, please hit the like button and consider subscribe. It will be very motivate me to quality content provide further, right? Yeah, we will see the words come. First word वहाँ அங்கு. Second word यहाँ இங்கு. தேர்ட் வேர்ட் கஹா எங்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வார்த்தைகளை உபயோகிக்காமல் நம்ம நாளை கடக்கவே முடியாது, ஏன்னா அடிக்கடி உபயோகிக்கிற வார்த்தை. அதே மாதிரி இந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் போது கொஞ்சம் கவனமாக உச்சரிங்க. இந்த வார்த்தைகளை உச்சரிப்பு முடியும் போது அந்த எங்கு அப்படிங்கிற வார்த்தை வந்து சைலண்ட்டாக ப்ளே ஆகும். சரிங்களா? கஹா யகா வகா நீங்கள் அழுத்தி உச்சரிக்கணும்னு அவசியம் இல்லை. கஹாங் யகாங் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. கஹா யகா வகா அந்த இங்குங்கிறது சைலண்ட்டாக இருக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கான்வர்சேஷன்லேயே அதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் ஏன் இந்த மாதிரி ஒரு ரூல் இருக்குது, ஏன் அப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? இதை பேஸ் பண்ணி நான் ஒரு கான்வர்சேஷன் ரெடி பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் அப்படியே அந்த கேரக்டரை இமிட்டேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளூயன்சி வந்து நல்லா வரும். சரிங்களா? அந்த கேரக்டர் எப்படி பேசுதோ அதே மாதிரி நீங்கள் பேசி பாருங்கள், உங்களுக்கு அந்த ஃப்ளூயன்சி இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துடும். சரிங்களா? என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லெட்டர்ஸ் நல்லா ரைட் பண்ணிவிட்டு இந்த கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வாங்க நம்ம கான்வர்சேஷனை பார்ப்போம். எஸ், இந்த கான்வர்சேஷன் ரெண்டு ஃப்ரெண்டுகளுக்குள்ளே நடக்குது. ஒரு ஃப்ரெண்டு பேர் ரோஹன், இன்னொரு ஃப்ரெண்டு பேர் கோபால். ரோஹன் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஹலோ கோபால். हेलो गोपाल, तुम कहाँ हो? हेलो गोपाल, तुम कहाँ हो? मैं सुबह से तुम्हें ढूंढ रहा हूँ. मैं सुबह से मैं ढूंढ रहा हूँ, तुम्हें ढूंढ रहा हूँ. हेलो गोपाल, तुम कहाँ हो? நீ எங்கே இருக்கிறாய்? தும் கஹா ஹோ. இது ரெண்டு ஃப்ரெண்டுகளுக்குள்ளே நடக்கிறதுனால தும் அப்படின்னு போட்டு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது தயவு செஞ்சு தும் அப்படின்னு பேச ஆரம்பிக்காதீங்க, ஆப் அப்படின்னு பேச ஆரம்பிங்க. சரிங்களா? இது ஃப்ரெண்டுகளுக்குள்ளே பேசுனால இந்த தும் நீ அப்படிங்கிற மரியாதை இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ரைட். தும் கஹா ஹோ, நீ எங்கே இருக்க? மே நான். சுபக் சே காலையிலிருந்து. காலையிலிருந்து. துமே உன்னை. டூண்ட் ரகாகும். டூண்ட் ரகாகும் அப்படின்னா தேடிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். டூண்ட் அப்படின்னா தேடுறது. டூண்ட் ரகாகும், நீ எங்கே இருக்க? காலிலேருந்து உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரோஹன் கேட்குறாரு. அதுக்கு கோபால் என்ன பதில் சொல்கிறான்னு பார்ப்போம். அரே ரோஹன், அரே ரோஹன், मैं यहाँ कॉफ़ी शॉप में हूँ. मैं यहाँ कॉफ़ी शॉप में हूँ. तुम्हें मेरे ऑफिस के बाहर इंतज़ार कर रहा है क्या? तुम्हें मेरे ऑफिस के बाहर इंतज़ार कर रहा है क्या? अरे रोगन, अरे रोगन, मैं यहाँ कॉफ़ी शॉप में हूँ. நான் இங்கே தான் காஃபி கடையில் இருக்கேன், டீ கடையில் இருக்கேன். காஃபி ஷாப் में हूँ. तुम्हें நீ मेरे ऑफिस के बाहर என்னுடைய ஆஃபீஸிற்கு வெளியே, என்னுடைய அலுவலகத்திற்கு வெளியே. கே பாகர் அப்படின்னா வெளியேன்னு அர்த்தம். இந்துஜார் கர் ரஹா ஹை கியா? இந்துஜார் அப்படின்னா காத்திருக்கிறது. இன்னொரு அர்த்தம் இருக்குது, எதிர்பார்த்தல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல இந்துஜாரை வந்து காத்திருத்தல் அப்படிங்கிற மீனிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. இந்துஜார் கர் ரஹா ஹை கியா? துமே மேரே ஆஃபீஸ் கே பாகர் இந்துஜார் கர் ரஹா ஹை கியா? அட ரோஹன், நான் இங்கே காஃபி கடையில் இருக்கேன், நீ என்னுடைய அலுவலகத்திற்கு வெளியே காத்திருக்கிறாயா அப்படின்னு கேட்குறார். अरे रोहन, मैं यह कॉफ़ी शॉप में हूँ. तुम्हें मेरे ऑफिस के बाहर इंतजार कर रहा है क्या? நான் இங்கே காஃபி கடையில் இருக்கேன், நீ என்னுடைய அலுவலகத்துக்கு வெளியே காத்திருக்கிறாயா அப்படின்னு கோபால் கேட்குறார்.
அதுக்கு ரோகன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, हाँ लेकिन जब मैं वहाँ पहुँचा तो तुम्हारा ऑफिस गार्ड ने कहा तुम वहाँ नहीं हो. हाँ लेकिन ஆனால் ஜப் மே வஹா பஞ்சா நான் அங்கு சென்றதும், இல்லாட்டா நான் அங்கு சென்ற பொழுது, ஜப் அப்படின்னா பொழுது, அப்பொழுதுன்னு அர்த்தம். மே வஹா பகுஞ்சா, பகுஞ்சானா போய் சேர்றது, சென்றடைகிறதுன்னு அர்த்தம். நான் அங்கே சென்றதும், தோ சென்றதுக்கப்புறம் சென்றதுனால, துமாரே உன்னுடைய ஆஃபீஸ் கார்டு அலுவலக காவலர் செக்யூரிட்டி, நே கஹா தும் வஹா நகி ஹோ நீ அங்கு இல்லை என்று, வஹா வஹா நகி ஹோ. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம அந்த கஹா யஹா வஹா சொல்லும்போது இங்கு உச்சரிப்பு வரணும் அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கஹா அப்படின்னா சொன்னார் அப்படின்னு அர்த்தம். இது இந்த வார்த்தையை சொல்லும்போது அந்த இங்கு உச்சரிப்பு வராது, கஹா அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் அந்த கஹாங் எங்கேன்னு உச்சரிக்கும் போது, அந்த எங்கேங்கிற வார்த்தையை உச்சரிக்கும் போது கஹாங் இங்கு உச்சரிப்பு வரும். சரிங்களா? அதுக்காக தான் நான் சொன்னேன், இந்த கஹாங்கிற வார்த்தையை கொஞ்சம் கவனமாக உச்சரிங்க. உச்சரிக்கும் போது இங்கு உச்சரிப்பு சைலண்ட்டாக இருக்கணும். हाँ लेकिन जब मैं वहाँ पहुँचा तो तुम्हारा ऑफिस गार्ड ने कहा तुम वहाँ नहीं हो. ஆமாம் நான் அங்கு சென்றதும் உன்னுடைய அலுவலக காவலர் நீ அங்கு இல்லை என்று கூறினார். கஹா வேற, கஹாங் வேற. சரிங்களா? ரைட். அதுக்கு கோபால் என்ன சொல்கிறாருன்னா, हाँ यार अचानक मीटिंग कैंसिल हो गई इसलिए मैं यहाँ आ गया. तुम अभी कहाँ हो? हाँ यार. ஆமாம் நண்பா. இந்த ஹிந்திக்காரங்க பேசும்போது இந்த யார் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. அரே யார், கே கர்ரோ யார் அப்படிலாம் பேசுவாங்க. சரிங்களா? நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். हाँ यार. ஆமாம் நண்பா. அச்சானக், அச்சானக் அப்படின்னா திடீரென்று, சடனாக. மீட்டிங் கேன்சல் ஹோகை, மீட்டிங் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஹோகை அப்படின்னா ஆயிடுச்சு. உஸ்லியே அதனால், மே யஹா ஆகையா, மே யஹா நான் இங்கு வந்து விட்டேன், நான் இங்கே வந்துட்டேன். தும் அபி கஹா ஹோ, தும் அபி கஹா ஹோ நீ இப்போ எங்கே இருக்க. அபி அப்படின்னா இப்பொழுது, அப் அப்படின்னாலும் இப்பொழுது தான். இந்த இடத்துல அபி கஹா ஹோ நீ இப்பொழுது எங்கே இருக்க. ஆமாம் நண்பா, திடீர்னு மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு, அதனால் நான் இங்கே வந்துட்டேன், நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்னு கோபால் கேட்குறாரு. हाँ यार अचानक मीटिंग कैंसिल हो गई इसलिए मैं यहाँ आ गया. तुम अभी कहाँ हो அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ரோகன் என்ன பதில் சொல்லாருன்னு பார்ப்போம். मैं अभी वहाँ हूँ, मैं अभी वहाँ हूँ जहाँ हम रोज मिलते हैं पार्क के पास. मैं अभी वहाँ हूँ நான் இப்போது அங்கே தான் இருக்கேன். ஜஹா ஹம் ரோஜ் மில்தே ஹே நம்ம டெய்லி எங்கே சந்திப்போமோ அந்த இடத்துல. இந்த ஜஹா அப்படின்னா இடம். ஜஹா ஹம் ரோஜ் மில்தே ஹே நாம் டெய்லி சந்திக்கிற இடத்துல இருக்கேன், அதாவது பூங்காவிற்கு அருகில். பார்க் கே பாஸ், கே பாஸ் அப்படின்னா அருகில்னு அர்த்தம். மே அபி வஹா ஹூ நான் இப்பொழுது அங்கு இருக்கின்றேன். ஜஹா, ஜஹானா இடம். ஹம் ரோஜ் மில்தே ஹே, ரோஜ் மில்தே ஹே அப்படின்னா டெய்லி சந்திக்கிறது. ரோஜ் அப்படின்னா தினமும், மில்தே ஹே அப்படின்னா சந்திக்கிறது. நம்ம டெய்லி சந்திப்போம் இல்லையா, அங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரோகன் பதில் சொல்கிறார். அதுக்கு கோபால் என்ன சொல்கிறாருன்னா, अच्छा तो तुम वहीं रुको, तो तुम वहीं रुको, मैं यहाँ से निकलकर वहीं आ रहा हूँ. अच्छा சரி. तो அப்போ தும் வஹி ருக்கோ அங்கே இரு. இந்த ஹீ வந்துடுச்சுன்னா அழுத்தமாக சொல்கிறதுன்னு அர்த்தம். அங்கே இரு. தும் வஹி ருக்கோ, ருக்கோனா அங்கே இரு.
மே யஹா சே நான் இங்கு இருந்து, யஹா சே இங்கிருந்து, நிக்கல்கர் நிக்கல்கர் அப்படின்னா கிளம்பி, வகி ஆறு ஆகும் அங்கே வந்துக்கிட்டு இருக்கேன், அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறார். அச்சா தோ தும் வகி இருக்கோ, மே யஹா சே நிக்கல்கர் வகி ஆறு ஆகும். சரி, அப்போ நீ அங்கேயே இரு, நான் இங்கேருந்து கிளம்பி அங்கே வரேன் அப்படின்னு கோபால் சொல்கிறார். அதுக்கு ரோகன் என்ன சொல்கிறாருன்னா, ठीक है लेकिन जल्दी आ, लेकिन जल्दी आना, यहाँ बहुत भीड़ है, यहाँ बहुत भीड़ है और पार्किंग भी नहीं मिल रही. ठीक है சரி, लेकिन जल्दी आना, ஆனால் சீக்கிரம் வா. ஜல்தி அப்படின்னா வேகமாக வா, சீக்கிரம் வா. ஜல்தி ஆனா, யஹா இங்கு, பகுத் பீடு ஹே, பீடு அப்படின்னா கூட்டம். யஹா பகுத் பீடு ஹே இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குது. அவர் மேலும் பார்க்கிங் பி நகி மில் ரஹி, பார்க்கிங் அதாவது வண்டி நிப்பாட்ட கூட இடம் கிடைக்க மாட்டேங்குது. பார்க்கிங் பி நகி மில் ரஹி, நகி மில் ரஹி அப்படின்னா கிடைக்க மாட்டேங்குது, இடம் கிடைக்கல அப்படின்னு அர்த்தம். ठीक है लेकिन जल्दी आना, यहाँ बहुत भीड़ है और पार्किंग भी नहीं मिल रही. சரி, ஆனால் சீக்கிரம் வா, இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குது, பார்க்கிங் கூட இடம் கிடைக்கல அப்படின்னு ரோகன் சொல்கிறார். அதுக்கு கோபால் என்ன சொல்கிறாருன்னா, ஓ वहाँ इतनी भीड़ है तो तुम यहाँ आ जाओ. ओ वहाँ इतनी भीड़ है तो तुम यहाँ आ जाओ, यहाँ काफ़ी खाली जगह है, यहाँ काफ़ी खाली जगह है. ஓ அங்கே இவ்வளவு கூட்டமாக இருந்தா, வஹா அங்கு, இத்னி பீடு ஹே தோ அவ்வளவு, இல்லைன்னா இவ்வளவு கூட்டமாக இருந்துச்சுன்னா, இவ்வளோ கூட்டமாக இருந்துச்சுன்னா, தும் யஹா ஆஜாவோ நீ இங்கே வந்துரு, தும் யஹா ஆஜாவோ நீ இங்கே வந்துரு. யஹா காஃபி காலி ஜகக்கே இங்கே போதுமான அளவு இடம் இருக்குது, காலியாக தான் இருக்குது. நல்லா கவனிங்க, இது வந்து காஃபிங்கிறது வந்து குடிக்கிற காஃபி கிடையாது. இந்த இடத்துல காஃபிங்கிறது போதுமான அளவு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? காஃபி காலி ஜகக்கே போதுமான காலியான இடம் இருக்குது. ஜகக் அப்படின்னா இடம். சரிங்களா? காஃபின்னு ஒரு வார்த்தை இருக்குது ஹிந்தியில், அதுக்கு வந்து போதுமான அளவு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதை கொஞ்சம் கவனிங்க, நீங்கள் குடிக்கிற காஃபி நினச்சிடாதீங்க. ரைட். वहाँ इतनी भीड़ है तो तुम यहाँ आ जाओ, यहाँ काफ़ी खाली जगह है. அங்கே இவ்வளவு கூட்டமாக இருந்தால் நீ இங்கே வா, இங்கே போதுமான இடம் இருக்குது அப்படின்னு கோபால் சொல்கிறார். அதுக்கு ரோகன் என்ன சொல்கிறாரு, हाँ ये सही रहेगा, हाँ ये सही रहेगा, मैं बस 5 मिनट्स में वहाँ पहुँच रहा हूँ. हाँ ஆமாம், அது சரியாக இருக்கும். ஏ சஹி ரகேகா, சஹி அப்படின்னா சரியாக இருக்கும், சஹி ரகேகா அப்படின்னா சரியாக இருக்கும். மே பஸ் 5 மினிட் மே வகை பகுஞ்ச் ஆகும், நான் அவ்வளோதான் 5 நிமிஷத்தில் கிளம்பிடுவேன். மே பஸ் அவ்வளோதான் 5 மினிட் மே வகை பகுஞ்ச் ஆகும், 5 நிமிஷத்தில் வந்து சேர்ந்துருவேன், அங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. हाँ ये सही रहेगा, मैं 5 मिनट में वहाँ पहुँच रहा हूँ. ஆமாம், அது சரியாக இருக்கும், நான் அவ்வளோ 5 நிமிஷத்தில் அங்கே வந்து சேர்ந்துருவேன் அப்படின்னு ரோகன் சொல்கிறார். ठीक है मैं तुम्हारे लिए यहाँ इंतजार कर रहा हूँ. ठीक है சரி, மே துமாரே லியே நான் உனக்காக, துமாரே லியே அப்படின்னா உனக்காக, யஹா இந்துஜர் கர்ரகாகும் இங்கே காத்திருக்கின்றேன், இல்லாட்டினா எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு அர்த்தம். இந்துஜர் அப்படின்னு 2 மீனிங் இருக்குது. காத்திருக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணுறாங்க, எதிர்பார்த்தலுக்கும் இந்த இந்துஜர் வரும். சரிங்களா? டீக்கே மே துமாரே லியே யஹா இந்துஜர் கர்ரகாகும். சரி, நான் உனக்காக இங்கே காத்திருக்கிறேன் அப்படின்னு கோபால் சொல்கிறார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் சொல்கிற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அந்த நீங்கள் பண்ணுற சின்ன லைக் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.